வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் சுரேஷ்குமார். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஒரு தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை. அதுக்கப்புறம் இரண்டாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சிருந்தேன், டீ கடை பிஸ்னஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மூணாவது ஒரு இதை ஆரம்பிச்சிருக்கேன். அது விவசாய ரிலேட்டடில், விவசாயத்தில் தான் இறங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விவசாயம் பண்ணுறதுக்கான சில வேலைகளெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி இதை பற்றின ஒரு 2-3 வீடியோஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இனி வர வீடியோக்களில், அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் விவசாயத்தில் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றியும், ஸோ அதில் நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நான் அந்த வீடியோவில் நான் சொல்லலான் இருக்கேன். மேபி நான் அது அடுத்த வீடியோவை நான் கொடுப்பேன். ஸோ அது அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தெளிவாக பேசிக்கலாம். இப்போ நான் கொடுக்க போகிற இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்மளோட இரண்டாவது தொழிலான டீ கடை தொழிலை பற்றி தான் ஒரு அப்டேட் கொடுக்க போகிறேன். ஏன்னா இந்த டீ கடை தொழில் அப்படிங்கிறது நம்மளோட சேனல்லே இதை பற்றின ஒரு 4-5 வீடியோ பழைய சேனல்லையும் சரி புது சேனல்லையும் சரி நான் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். பட் எனக்கு அந்தளவுக்கு ஒரு பிடிச்ச பிஸ்னஸை நான் இப்போ கைவிட போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட அப்டேட். ஸோ அது ஏன் கைவிடுறேன் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ அது கைவிட போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், இதை நான் என்ன பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக நம்ம ஒரு ஆரம்பிக்கிற எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நம்ம அதில் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளோட கோழி பண்ணை. ஸோ நம்மளோட கோழி பண்ணை பார்க்கும்போது எனக்கு அதை பற்றின ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நானும் வெளிநாட்டில் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஆரம்பித்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா சிக்ஸு, அதாவது டே ஓல்டு வாங்கி அதை வளர்த்து நான் பெருசு அதான் 1 மந்த் சிக்காக நான் வளர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது தொழிலாக நான் டீ கடை ஆரம்பித்தேன். ஸோ டீ கடை ஆரம்பிக்கும் போது நம்ம சேனலில் சொல்லியிருந்தேன் எனக்கு பிடிச்ச பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டீ கடை பிஸ்னஸ் நான் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ 1 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். மேபி 1 மாதம் மேலேயே கூட இருக்கும். ஸோ என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. இதில் எனக்கு ஏதாவது ப்ராப்ளமா இல்லை ஏன் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை விற்கிறீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நான் இதை சேல் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த கைவிட போகிறதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் சேல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் இப்போ முழுக்க விவசாயத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னால் விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது நான் கோழி பண்ணியும் பார்த்துட்ருக்கேன். ஸோ டீ கடையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கறனால என்னால் மூணுமே பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரே இடத்துல தான் பண்ணுறேன். ஸோ மூணுமே எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. டீ கடையும் நல்லா போயிட்டுருக்கு. ஏன்னா அதில் இன்னும் சில மாற்றங்களெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் நான் 4ஆவதாக ஒரு தொழிலுக்கு இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா என்னோடய முழு முயற்சியும் அதில் தான் இருக்குது. முழு முயற்சின்னு சொல்லப்போனால் எல்லாருக்குமே ஒரு ப்ரைமரி ஒரு செகண்டரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்திங்களா. அந்த ப்ரைமரி அப்படிங்கிறது ஒரு மெயின் தொழிலாக இருக்கும். அதுக்கப்புறம் செகண்டரி அப்படிங்கிறது சின்ன தொழில்களாக இருக்கும். அதில் ப்ரைமரியாக ஒரு மெயின் பிஸ்னஸை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான ப்ராசஸில் நான் இறங்கியிருக்கேன். ஸோ அதை பற்றின என்ன அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆரம்பித்ததுக்கப்புறம் சொன்னால் தான் உங்களுக்கு கண்டிப்பாக நமக்கும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ அதை ஆரம்பிக்கிறனால நான் அதுக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கனால என்னால் டீ கடையில் என்னால் இருந்து அதை பார்க்க முடியல. ஸோ ஆள் வச்சு பண்ணலான்னு பார்த்தா எனக்கு ஆள் வச்சு பண்ணுறதுல எப்போவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அது எனக்கு ஈடுபாடு காட்டலைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஆள் வச்சு பண்ணுறதில் கூலி கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு ஆள் வச்சு பண்ணுனா நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளோட தொழிலுக்கான மாற்றங்களை செய்ய முடியாமல் போயிடும். நாமளே தொழிலில் இறங்கி பண்ணும்போது தான் அந்த தொழிலில் என்னெல்லாம் நம்ம மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான். நீங்கள் தொழிலை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஆள் வச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா மேன் பவரை வச்சு நம்ம யூட்டிலைஸ் பண்ணும்போது நமக்கு அதனோட நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கும். அதனால் மேன் பவரை வச்சு நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஆரம்பித்த ஒரு 2-3 மாதத்துலேயே நமக்கு அதெல்லாம் தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் நீங்கள் கற்றுக்க முடியுமே தவிர மற்றபடி விற்பதற்கான அதாவது சொன்னப்போனால் ஷார்ட்கட் ஈஸியான மெத்தடெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். போக நிறையா கற்றுக்க முடியும். அப்படி இருக்கும்போது நான் மெயின் தொழிலை ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னால் கடையிலே இருந்துட்டு என்னால் பார்க்க முடியல. ஸோ நான் ஆரம்பத்தில் கடை ஆரம்பிக்கும் போதே என்கிட்ட நிறையா பேர் இந்த இடத்துல நான் டீ கடை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு பிடிச்ச தொழிலாக இருக்கிறனால தான் நானே அந்த தொழிலை பண்ணினேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட சேனல் நண்பர்களாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி அந்த நண்பர்கள்
அவர்களுக்காக நான் ஆரம்பிச்சிருக்க இந்த டீ தொழிலை வந்து அப்படியே ஷெட்டு போட்டிருக்கேன். ஸோ அந்த ஷெட்டு போட்டதும் அதோட சரி எல்லாத்தையுமே நான் விற்க போகிறேன். நிலத்தை நான் விற்க போகிறது கிடையாது, ஏன்னா அது என்னோடய ஓன் லேண்டு. ஸோ லேண்டு நான் விற்க போகிறது கிடையாது, நான் கடையை தான் விற்க போகிறேன். ஏன்னா ஷெட்டுக்கு வந்து நான் ஒரு சில வேல்யூஸ் எல்லாம் நான் செலவு பண்ணியிருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த டீ கடைக்கு என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 40 to 45 வந்துடுது. ஐ திங்க் 37 to 45 கூட சொல்லலாம். ஏன்னா இதுக்கு இடைப்பட்ட ரூபாயில் தான் வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் அதுக்கு அதிகபட்சமாக நான் வந்து எவ்வளோ நான் எதிர்பார்ப்பேன், நான் எந்த ரூபாய்க்கு நான் சேல் பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு ஒரு 45லேருந்து 50க்குள்ளே வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன். ஏன்னா எந்த ஒரு தொழிலும் நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 1000-2000 வச்சிருக்கணும்னு நம்ம நினைப்போம். பட் இருந்தாலும் நான் எல்லாமே ரெடி பண்ணி ஷட்டப் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நான் அப்படியே நான் கொடுக்கறனால உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இறந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து நானும் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் முயற்சி பண்ணணும்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம எப்படி ஆரம்பிக்கணும், எங்கே போய் ஷெட்டு போடுறது, இடம் கிடைக்காது, அதுக்கப்புறம் ஷெட்டு போடுறதுக்கு ஆளுங்க பார்க்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு டீ கடை வைக்கிறதுக்கான மெட்டீரியல் வாங்கணும், அது இது எல்லாம் எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் ஈஸி பண்ணி நான் அதை சேல் பண்ணுறேன். ஏன்னா நான் ஆரம்பிச்சிட்டேன், நான் தொழில் பண்ணியிருந்தேன், டீ கடை வச்சுருந்தேன், எல்லாமே பண்ணேன், ஆல்ரெடி பச்சி போட்டேன். இன்னும் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டத்தெல்லாம் நானே வந்து மேக்ஸிமம் ஹோம்மேடாக பண்ணி எல்லாம் கூட நான் சேல் பண்ணேன். ஸோ எனக்கு எல்லாமே வந்து நல்ல பெனிஃபிட்டாக தான் இருந்தாலும் எனக்கு மெயின் தொழிலை வந்து நான் ஒரு தொழில் ரெடி பண்ணுறனால சரி டீ கடையை வந்து மெயின் தொழிலை வச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா எனக்கு மெயின் தொழிலை பண்ணணும் அப்படின்ட்டு நான் பிளான் போட்டதே வேறு ஒரு தொழில். ஸோ அந்த ஒரு தொழிலுக்காக தான் இப்போ நான் இறங்கிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாமே நான் பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் வந்து இதை நான் முடிச்சிடுவேன். முடிச்சதுக்கப்புறம் என்னோடய கனவு தொழிலான, அதாவது இப்போ நம்ம ஆரம்பித்த டீ தொழிலையே வந்து சைடு பிஸ்னஸை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இதை பற்றின அப்டேட் வந்து ஃப்யூச்சரில் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ கடையை சேல் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான். நான் முழுக்க கைவிட போகிறது கிடையாது, நான் வந்து டீ கடையை சேல் பண்ண போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே வந்து என்னோடய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், பேசுங்க. ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து நான் டீ கடையை சேல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு லோக்கல்லையும் ஒரு சில நண்பர்கள்கிட்ட என்னோடய நண்பர்கள்கிட்டயே சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து ஒரு சிலரெல்லாம் வந்து ஈடுபாடு காட்டியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்மளோட சேனல் நண்பர்கள் யாருக்காவது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சின்ன ஒரு ஆசை தான். ஏன்னா சேனல் நண்பர்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சேனல் நண்பர்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கும் ஒரு சின்ன உதவியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி. சேனல் நண்பர்கள் யாருக்காவது ஈடுபாடு இருக்குது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். ஸோ கீழே என்னோடய நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் என்கிட்ட பேசலாம் என்ன ஏதுன்ட்டு. ஏன்னா இந்த தொழிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா மெயினாக இந்த இடம் எங்கே இருக்குது, ஏன்னா இடம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் இதை வந்து வாங்குறதுக்கு முன்னாடி வர முடியும். ராசிபுரம் ஏரியாவில் சிங்களாந்தபுரம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் வந்து நான் கடை வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய லொக்கேஷன். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த நாமக்கல், ராசிபுரம், அப்புறம் சேலம் இந்த மாதிரி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க, என்னோடய ஏரியாவில் இருக்கிறவங்க, இந்த ஆத்தூர், தம்மம்பட்டி இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்து அப்படின்னா நீங்கள் கேட்டு பார்க்கலாம். இல்லை நீங்கள் அங்கேருந்து இங்கே ஸ்டே பண்ணி பண்ணுறதெல்லாம் என்ன கேட்டால் செட் ஆகாத நண்பா. லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு, என்னோடய சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து 100% சூட்டபுளாக இருக்கும். அதனால் விருப்பம் இருக்கிறவங்க அப்ரோச் பண்ணுங்கள் நண்பா. இது வந்து என்னோடய ஒரு சின்ன அப்டேட்டு தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பிஸ்னஸை பற்றி கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். இதை வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன், நம்மளோட சேனல் நண்பர்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கமே. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கருத்து இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள்.